105வது பாடல் கந்தர் அலங்காரம். ஆவிக்கு மோசம் வருமாறறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன், வினை தீர்த்தருள்வாய். வாவி தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவற்கொடியுடையானே அமர சிகாமணியே. ஆவிக்கு மோசம் வருமோ? ஆவிக்கு மோசம் எப்போ? யமன் வந்து நம்ம பிடிச்சுட்டு போகும்போது அதற்கு முன்னாலே நம்ம முருகனை வணங்க சேவிக்கணும். ஏன்னா அதுங்களுக்கு முன்னே நம்ம யமன் வருவான், எப்போ வருவான், இப்போ வருவான், அப்போ வருவான் தெரியாது. அவன் வருவதற்கு முன்னாலே எப்பவும் வருவான், வந்துதான் ஆவான். அதனால அதுக்கு முன்னே நம்ம பாடி வைக்கணும்னு சொல்றாங்க. கொண்டு போய்விட்டு சேவிக்க வேண்டும். என் வினையை தீர்க்க வேண்டும். வினை இருந்தால்தானே பிறவி. அதனால வினை நல்வினை இருந்தால்தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும். இப்ப நல்வினை இருக்கிறதோடு தான் நாம வந்து இப்போ நம்ம ஒரு 10 பேர் 20 பேராவது வந்து இந்த வந்து கேட்கிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. நல்வினை இல்லைன்னா இந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்காது. கோவில் போற பாக்கியம், நல்லதை கேட்கிற பாக்கியம், அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. நாம செஞ்ச வினைகளுக்கு ஏற்பதான் இதுவும் அமையும் இல்லைங்களா? வாவி நல்வினை செய்யவில்லை. வாவி என்ற குளங்கள் நம் வாவி நம் வினையை தான் நம்ம அவர் வந்து செய்யாத இருப்பாரா? அவர் கோயில் போகாத, அவர் நல்லது செஞ்சதோடு தான் திருப்புகளே செய்யறாரு. முருகனை பூப்பந்த தாங்குறப்பல வந்து தாங்கினார் இல்லைங்களா? நம்ம வினைகளை அவர் தலையில போட்டுக்கிட்டு நமக்காக வேண்டார். நம்ம வந்து செய்ய தட வயல்னா பரந்த வயல், நமக்காக பாடிய பாட்டு. அதனால பெரிய வயல் சேவல் கொடியோனே, இந்த சேவல் கொடியை வைத்திருப்பவனே, தேவர்களுக்கு முடிமணியா இருப்பவனே, பிறவி நோய்க்கு காரணமான வினை போக வேண்டுமானால் வேல் வர வேண்டும். என் வினை நீங்க நீதான் எனக்கு அருளல் வேண்டும். சஞ்சித வினை என தீர்த்து அருள வேண்டும். மலம் நீங்கணும். ஏன்னா அந்த ஆணவ மலம், கண்மம், அந்த மலங்கள் மும்மலங்கள் இருக்குது இல்லைங்களா? முருகன் என்பவன் மும்மலங்களை நீக்கி முன்னலங்களை அளிப்பவன். ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்களை நீக்கி நல்வினை தீவினை முக்தியை அளிப்பவன். நல்லவினை தீவினை முக்தியையும் அளிப்பவன். தீவினை நம்ம பிறவி நல்ல வினை செய்தாலும் பிறவி உண்டு, தீவினை செய்தாலும் பிறவி உண்டு. நல்ல வினை செய்தாலும் அதற்கேற்ற பிறவி உண்டு. வினை வந்து எந்த வினை செய்தாலும் நல்லது செஞ்சா நல்லதா பிறக்க போறோம், கெட்டது செஞ்சா கெட்டோம், நம்ம அதுக்குதான். புரியுதுங்களா? அதனால இந்த பிறவியே வேண்டாம், திருப்பி திருப்பி தொடர்ந்துன்னே தான் இருக்கும். இந்த பிறவா பெருநிலை வேண்டும்னா இறைவன் நினைச்சாதான் முடியும். அவரை நம்ம நினைச்சு பிறவா பெருநிலை வேணும், அதுதான் நம்ம வேண்டணும். அந்த பிறவி வேணும், இந்த பிறவி நம்ம எதையுமே கேட்காத இருந்தா 3 மலங்களை நீக்கி நலங்களை தருபவன். 3 மலங்களை நீக்கி தருபவன் எம்பெருமான் திருவடிகளை சேர்க்க வேண்டும். வினை மூலம்தான் பிறவி வருது. நமக்கு பிறவி எதுக்கு வருதுன்னா வினை, நம்ம என்று செய்த வினை பிரகாரம் பிறவி வருது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த ஒரு லைன் தான் போப்புக்கு பிடிச்சி இதுக்காக தான் கிறிஸ்துவ மதத்தை வந்து பரப்ப வந்தவர். தமிழ இது திருவாசகம் இல்லைங்களா? இந்த எழுத்து இந்த லைன் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தவர் போப்பு தமிழ்நாட்டுக்கு. ஆனா இந்த நம்ம திருவாசகத்தை மொழிபெயர்த்தார்களாம். அதை பார்த்த உடனே கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணாங்களா, இவர் மேல கேஸ் போட்டாங்களாம். கேஸ் போட்டா அது எப்படி இங்க இருந்து போயிட்டு நம்ம ஃபாதர் அங்க போயிட்டு நம்ம இந்து மதத்தை போய் பரவிட்டு வராது, திருவாசகத்தை பண்ணணும், நம்ம கிறிஸ்டியன் மதத்தை பண்ணணும். அதுக்காக போப்ப நீதிமன்றத்துல நிகழ்ச்சி நடந்துதான். அப்புறம் பார்த்துட்டு அந்த நீதிபதி சொல்றாராம், அவர் இருங்க என்னை பார்த்துட்டு 1 வாரம் கழிச்சு நான் நீதி சொல்றேன், தீர்ப்பு சொல்றேன். சரி, 1 வாரம் கழிச்சு மறுபடியும் தள்ளி வைக்கப்பட்டு கூப்பிடுறாங்க.
கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இவர் வந்து நிக்கிறாராம். அதுக்கு முன்னே ஜட்ஜு இவர் காலில் கோர்ட் காலில் விழுந்துட்டாராம். பாருங்க எந்த அளவு திருவாசகத்தின் மேன்மை தெரியுது பாருங்க. அந்த நீதிபதி படிச்சுட்டு நான் காப்பியை தான் படிச்சேன், மொழிபெயர்ப்பை தான் படிச்சேன், நீங்க மூலத்தை படிச்சுக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு உணர்ந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு விழுந்தாங்க. அத மாதிரி எதுக்குன்னா ஒரு நெக்கு உருக்கிற ஒரு அத மாதிரி அவர் இறந்த போது தமிழ்நாட்டின் மாணவர், நான் ஒரு தமிழ் மாணவன் எழுதி சொன்னாங்க கல்லறையில. அது மாதிரி அந்த சமாதி வந்து நம்ம தமிழ்நாட்டு பணத்துல தான் செய்யணும் சொல்லிட்டு அவர்கள் பிரியப்பட்டு செஞ்சாங்களாம். அந்த மாதிரி ஒரு நம்ம திருவாசகத்துக்கும் அந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒரு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி எம்பெருமான் திருவடிகளே சேர்க்கணும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம், இது மூணு நம்ம போனாக்கா நமக்கு திருப்பி பிறந்து பிறந்து இறக்கும் நிலை கிடையாது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். இல்ல 5 சொல்லிட்டேன், 5 முடிச்சு இந்த இது முடிஞ்சிச்சு. 5 முடிஞ்சிச்சு, வந்த முடிச்சிட்டேன். ஆமாமா சரி. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். தணிகாசலத்தில் இருக்கும் முருகனை கும்பிடுவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா திருத்தணி முருகன் வந்து ரொம்ப அங்கதான் எல்லா கோயிலும் எல்லா சந்நிதியிலையும் முருகன் சந்நிதியிலே சூர சம்மானம் உண்டு. அங்க மட்டும் கிடையாது, திருத்தணியில மட்டும் ஒன்றும் கிடையாது. கோபம் தனிந்த இடம், நம்மளுடைய இல்வாழ்க்கைக்கு தேவை. நம்ம இந்த சௌபாகியம், இந்த இகபர சௌபாகியம், இந்த உலகத்துக்கு நாம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருக்கிறது போனோம் தான் விரும்புவோம் இல்லைங்களா. இந்த சௌபாகியத்தை நமக்கு கொடுக்கிறவன் திருத்தணி முருகன் நம்ம கூடயே வழித்துணையாக வருவான். இது சொல்லுவாங்க, காவி கமல கடலுடன் சேர்த்தென்னை காத்தருள்வாய் தூவி குலமயில் வாகனனை ஒரு துணையேதுமின்றியே தாவி படர ஒரு கொள்கும் இல்லா தனிகொடி போல் பாவி கடிமணம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைப்பயில் சடாட்சரமாதாரே இகவர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீற்றருளும் வேலா அசுர கிளை மாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தனமோ வாழ்க மாறிடா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் முடியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இதுதான் பொறுமைக்காய்.